ஹாய், இந்த வீடியோவில் நம்ம யூடியூபோட டார்க் சைட் டோட்டலாக நம்ம சோஷியல் மீடியாவோடைய டார்க் சைட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக யூடியூப்பில் என்ன நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக ஆஸ்பரன்ஸ் நிறைய வீடியோஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோஸ் இது மாதிரி நம்ம பார்த்துட்டே இருப்போம். கரெக்டாக நிறைய வீடியோஸ் பார்த்துட்டே இருப்போம், பட் ஆக்ஷனில் நம்ம இறங்க மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோஸ் கம்மியாக பார்க்கணும். அது ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்க என்ன ஆகும்னா, ஒரு 2 நாள் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவீங்க, அடுத்தது 2 நாளில் அடுத்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அதனால் ஸ்பெசிஃபிக்காக வச்சுக்கோங்க. ஒரு சில உங்களுக்கு சோர்ஸஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் சோர்ஸஸ் எந்த யூடியூப் சேனல் இருக்கோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஹோம் ஸ்க்ரீனை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆஃப் பண்ணுறதுனால எனக்கு என்ன இம்பார்ட்டண்ட்டாக போகிறது மிஸ் ஆகுமே அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். டெலிகிராமில் எல்லாமே வந்துருச்சு. நேற்று கூட கேலண்டர் அப்டேட் ஆகிருக்கு. அது எல்லா சேனல்ஸுமே போட்டிருக்காங்க. ஸோ அது கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த சேனலில் தான் சொல்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. கரெக்டாக அதனால் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இப்போ பேங்கிங் ப்ரிப்பரேஷன்னா அதோட சேனல்ஸ் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வச்சுருங்க. இது எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு சிலர் கேட்கலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியர் ஹிஸ்ட்ரி கொடுத்துட்டு போயிட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் எந்த ஒரு தம்ப்நெயில் எதுவுமே உங்களுக்கு காட்டாது. ஸோ இது ஃபர்ஸ்ட் விஷயம். இது நான் ஒரு 1 இயராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, எனக்கு எக்ஸ்ட்ரா தேவையில்லாத விஷயங்கள் எனக்கு காட்டாது. நானாக போய் ஏதாவது ஒன்று பார்க்கணும் அப்படின்னா மட்டும்தான் அது காட்டும். பட் நீங்கள் சைடில் உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அந்த சேனல்ஸோடைய வீடியோஸ் அப்லோட் ஆகிடுச்சுன்னா மட்டும் உங்களுக்கு அது உங்களுக்கு காட்டும். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். இது யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு இது என்ன அப்படின்னா, ஃப்ரம் கிரியேட்டர் சைடு நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ தம்ப்நெயில்ஸ் நிறையா இருக்குன்னா, அந்த தம்ப்நெயில்ஸ் எப்போவுமே அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான், மக்களை அட்ராக்ட் பண்ணி நம்ம வியூஸுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் கிரியேட்டர் ஏன்னா அதில் தான் அவங்களுக்கு அது இன்கமே இருக்க போகுது. கரெக்டாக? அதனால் அதில் நம்ம போய் ட்ராப் ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் எஜுகேஷன்னு இதில் சொல்ல வரல. மோஸ்ட்டாக நம்ம காமனாக என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் பார்ப்போம் இல்லையா? அப்போ 2 பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு வாக்குவாதம் நடந்துச்சுன்னா, இப்படி நடந்துச்சா அப்படி நடந்துச்சான்னு ஒரு எக்ஸாபரேட் பண்ணுற மாதிரி ஒரு தம்ப்நெயில்ஸ் வைப்பாங்க இல்லையா? ஆனால் உள்ளே போய் பார்த்தோம்னா அந்த விஷயங்கள் எல்லாம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? ஸோ இது ஒரு டெக்னிக் தான். ஒரு நம்ம மக்களை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெக்னிக் தான் இது. ஸோ ஃப்ரம் கிரியேட்டர் சைட் பார்க்கும்போது அவங்களுக்கு அது நல்லது. பட் ஒரு கன்சியூமராக நம்ம பார்க்கும்போது அது நம்மளுக்கு கெடுதல். ஸோ இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனில் இருக்கோம். நம்ம இப்போதைக்கு நம்ம அந்த மாதிரி வீடியோஸு தம்ப்நெயிலில் போட்டு அட்ராக்ட் பண்ணி நம்ம உள்ளே கொண்டு வரக்கூடிய வீடியோஸை பார்த்து நம்ம அதில் பெனிஃபிட் ஆக போகிறது கிடையாது. கரெக்டாக? ஸோ நான் அப்பார்ட் ஃப்ரம் எஜுகேஷன் வீடியோஸை நான் பற்றி பேசிகிட்ருக்கேன். இதுதான் க்ரியேட்டருடைய மைண்ட் செட்டாகவும் இருக்கும். மீன் கிரியேட்டர்ஸ் என்ன, அதை பார்த்து சிரிக்கணும், அதை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணணும், நம்மளோட பேஜ் நிறைய பேத்துக்கு தெரியணும், அதுதானே மோட்டிவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தானே ஒரு யூடியூப் சேனலும் இருப்பாங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ இருக்குது, இல்லை ஒரு டெலிவிஷன் சேனலில் இருக்குன்னா அட்ராக்டிவ் தம்ப்நெயில்ஸ் அண்ட் ப்ரோமோஸ் போட்டு தான் நம்மளை அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது பார்த்துக்கோங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, பிரைட் கலர் ஆஃப் தி செல். நீங்கள் ஒரு நாள் உங்களோட மொபைலை டார்க் கலர் இல்லையா, கிரே அண்ட் பிளாக்குன்னு சொல்லிட்டு நைட் மோட் இருக்கும், அதை ஆஃப் பண்ணுங்கள். இல்லைனா கலர் இன்வர்ஷன் கொடுத்து டிஃப்ரெண்ட் கலர் இது பண்ணுங்களேன். உங்களுக்கு மொபைலே பார்க்கவே தோணாது. பிகாஸ் ஏன்னா அது அட்ராக்டிவாக இருக்காது. ஆப்ஸ் எல்லாமே கிரே கலரில் சேஞ்ச் ஆயிரும். எந்த ஆப்புக்குமே போக பிடிக்காது. இப்போ ஒவ்வொரு ஆப்பும் பார்த்திங்கன்னா, இப்போ வாட்ஸ்அப்னால் க்ரீன் கலரில் இருக்குது, யூடியூப்னால் ரெட் கலரில் இருக்குது. அதில் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா ஒரு ரெட் கலர், ப்ளூ கலர் அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஐகான் மாதிரி க்ரியேட் ஆகும். இதெல்லாம் எதுக்காகனா அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ எப்போவுமே பிரைட் கலர்ஸாக இருக்கு இல்லையா, இது நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி போடுவோம், அன்இன்ஸ்டால் பண்ணுவோம், இது எல்லாமே ஒர்க் அவுட்டே ஆகாது. பட் நீங்கள் இப்போ டெலிகிராம் யூஸ் பண்ணுறீங்க, அதை டார்க் மோடில் வச்சுக்கோங்க, சைஸை பெருசாக வச்சுக்கோங்க. உங்களை நீங்கள் இரிட்டேட் பண்ணணும் அதுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு. அப்போ சைஸை பெருசாக வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொஞ்சமாக தான் காட்டும், கீழே காட்டாது. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்பீங்க, உங்களால் நிறையா இது பார்க்க முடியாது. ஸோ ஓகே வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்களே வச்சுருவீங்க. இது ஒரு தொடர்ந்து ஒரு 2 to 3 days பண்ணி பாருங்களேன். உங்களோட ஃபோன் அடிக்ஷன் உங்களுக்கே குறையும். என்ன தான் நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள், இந்த ஃபோக்கஸ் ஆப் பண்ணுங்கள், பொமடோரோ ஆப் பண்ணுங்கள் அப்படின்னா இது அடுத்த லெவல். நம்ம ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ணாமல் ஒரு ஷெட்யூல்டாக ஆர்கனைஸ்டாக போகிறப்போ நம்மளுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். பட் ஃபோனே நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த
பிளாக் இருக்கு இல்லையா, பிளாக் கலர் இன்வெர்ஷன், எங்களோட செட்டிங்ஸில் வந்துட்டு கலர் இன்வெர்ஷன் இருக்கும். அதை போய் பண்ணி பார்த்தீங்கன்னா கலர் வந்து வேறு மாதிரி ஆட்டோ கலர் மாதிரி ஆகும், லைக் மங்கி போன மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோனை எடுக்கவே தோணாது, ஜஸ்ட் கால் பேசிட்டு வச்சிடலாம், அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துடும். அதனால் உங்களோட மைண்டு நீங்கள் தான் வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்படின்னா அந்த மைண்ட் எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம், பிரைட் கலர் தான் அட்ராக்ட் பண்ணணும், அதை வந்து கம்மி பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை வந்து ஃபஸ்ட் பாருங்கள். அண்ட் ஃபோர்த் ஒன் என்னென்னா இந்த டெக்னிக்கும் உங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த ஹிப்னோடைஸ் பண்ணுற மாதிரி வால்பேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா, மாதிரி ரவுண்டாக இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் செட் பண்ணி பார்க்கலாம். செட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரிட்டேட் ஆகும். அப்போ ஃபோன் வந்து நம்ம குறைவாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அண்ட் அதுக்கு அடுத்தது ரீகெயின் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா, இப்போ ஒரு ஆப்புக்குள்ளே நீங்கள் டெலிகிராமில் போகிறீங்கன்னா அதுவே கேட்கும் 5 மினிட்ஸா 10 மினிட்ஸா 15 மினிட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லாயிருக்கும், போக போக நம்ம வந்துட்டு நம்ம இதையும் வந்து நம்ம எப்படி ஷார்ட்கட்டில் இது பண்ணி உள்ளே போகலாம் அந்த மாதிரிலாம் நம்ம யோசிப்போம். ஸோ பிரைட் என்னை கேட்டால் வந்துட்டு பிரைட் கலர்ஸை வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அண்ட் 6th ஒன் வந்துட்டு ஃப்ளோ லான்ச்சர்னு ஒன்று இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இந்த ஆப்போட ஸ்பெல்லிங் எல்லாமே அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கூட அதில் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது ஓ லான்ச்சர், இது எல்லாமே வந்துட்டு இப்போ தான் இந்த லான்ச்சிங் பீரியடில் இருக்குது. ஸோ ஃப்ரீ வெர்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. இதில் என்ன அப்படின்னு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் இருக்கு இல்லையா, அதோட ஓரியன்டேஷனே மாறும். இங்கே ஆப்ஸ் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு ப்ளேஸ் ஆகிருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ப்ளேஸ் ஆகிருக்கும். பட் இந்த இது நீங்கள் இந்த லான்ச்சர் ஃப்ரீ வெர்ஷன் தான், இதை இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் சேஞ்ச் ஆகிரும். நீங்கள் அப்படி செட் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக உங்களுக்கு வந்து ஐகான்ஸ் எல்லாம் வந்துட்டு அதோட இப்போ வாட்ஸ்அப்னால் அதோட க்ரீன் கலர் ஐகான்ஸ்லாம் இருக்கா, ஜஸ்ட் வாட்ஸ்அப் மட்டும்தான் அதில் எழுதியிருக்கும். ஆல்ஃபபெட்டிக் வைஸாக அதில் எழுதி வச்சுருப்பாங்க. நம்ம போய் தான் சர்ச் பண்ணி இது பண்ணணும். உங்களுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு பழைய அந்த ஓரியன்டேஷன் மாதிரி இது இருக்காது. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகும் நம்ம உள்ளே போகிறதுக்கு. ஸோ இதுவுமே வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஃப்ளோ லான்ச்சர், அதுக்கப்புறம் ஓ லான்ச்சர், அதுக்கு அடுத்தது வந்துட்டு டிஜிட்டல் மினிமலிசம்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஸ் இருக்குது. இதில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஒன் ஆஃப் த டெக்னிக்ஸ் இந்த யூடியூப் அண்ட் சோஷியல் மீடியாவில் இருந்து நம்ம கொஞ்சம் குறைவாக இருந்து நம்ம எக்ஸாம்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ ஆல். பாய்.